ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் தனித்திறமை இந்த ஒரு லெசனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தனித்திறமைனா என்ன தெரியுமா செல்லக்குட்டீஸ்? தனித்திறமைனா ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்ன திறமைன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதை மேலும் மேலும் மெருகேற்றணும். உதாரணத்துக்கு நீங்கள் அழகாக படம் வரைவீங்கன்னு நினச்சிக்கிங்களேன். உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி ஆயில் பெயிண்டிங், ஸ்கெட்ச், பென்சில், அந்த டார்க் ஷேடில் படிப்பாங்க பற்றி அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கலாம், இல்லை சூப்பராக பாட்டு பாடவங்களா இருக்கலாம், இல்லைனா சூப்பராக கொம்பு சண்டை கூட போடுறவங்களா இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த திறமையை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடம். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பாடத்துக்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சிங்கம், புலி, கரடி, யானை, ஆந்தை, முயல், மான், ஆமை அப்படி நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு. எப்பவுமே காட்டுக்கு யார் ராஜாவாக இருப்பா? சிங்கம் தானே ராஜாவாக இருக்கும். அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெளியூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேலை வந்துருச்சான். அப்போ என்ன பண்ணுச்சான், புலியை கூப்பிட்டு, இங்கே பாரு புலி, நான் வெளியூருக்கு போகிறேன், அதனால நான் போயிட்டு வர வரைக்கும் நீ இந்த பத்திரமா இந்த காட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சான். உடனே என்ன பண்ணுச்சான், புலியும் சரி ராஜா, நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன் காட்டை அப்படின்னு சொல்லிச்சான். அந்த புலியும் ரொம்ப ரொம்ப நல்ல புலியா. உடனே என்ன பண்ணுச்சா, சிங்கக்குட்டி இருந்துச்சு பாரு, அந்த குட்டிக்கு படை தளபதியாக பொறுப்பு கொடுத்துருச்சான். இங்கே பாரு சிங்கக்குட்டி செல்லும், நீ படை தளபதி, அதனால் நம்ம காட்டை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கக்குட்டியும் ஓகே தலைவரே, நான் பத்திரமா காட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சா, சிங்கக்குட்டிக்கு பாருங்கள் படை தளபதி பொறுப்பை கொடுத்துருச்சு. அடுத்து யார்கிட்ட போச்சுன்னா சிங்கக்குட்டி தான். அதை அழகாக வாங்கிக்கிட்டு அந்த படை பொறுப்பை வாங்கிட்டு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், இதுவும் ஒரு நல்ல பழக்கம் தான். ஏதாச்சும் ஒரு பொறுப்பு நம்மளுக்கிட்ட வந்துச்சுன்னா அதை நான் பத்திரமா செய்வேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும். அதே மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு அதுக்கு இந்த பொறுப்பை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி தான் சிங்கக்குட்டியும் சொல்லிச்சான். அடுத்து ஆந்தைக்கிட்ட போச்சான். ஆந்தை எப்படி இருக்கும்? கண்ணுல நல்லா முட்டையாக இருக்கும். நைட்டு எப்பவுமே ஆந்தை தூங்கவே தூங்காது, நல்லா முழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நைட்டே எல்லாருக்குமே தூக்கம் வந்துடும். ஆனால் ஆந்தையால் நைட்டு தூங்க முடியாது. அது இறைவன் கொடுத்த வரம். பகலில் தூங்கிட்டு நைட்டு பூரா முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ புலி யோசிச்சுது, சரி நைட் ஆனால் கண்டிப்பாக ஆந்தையால் தூங்க முடியாது, அந்த டைமில் நீ பத்திரமா காட்டை பாதுகாக்கணும், காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஆந்தையும் சந்தோஷமா ஓகே அரசே, சரிங்க அரசே, நான் இந்த பொறுப்பை பத்திரமா நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து யார்கிட்ட போச்சு தெரியுமா? கழுதைக்கிட்ட போச்சான். கழுதைக்கிட்ட போனவுடனே உனக்கு என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்ல, கரடி நைஸாக ராஜா ராஜா, அந்த கழுதை ஒரு முட்டாளு, கழுதையால் எந்த வேலையுமே செய்ய முடியாது, அதுக்கிட்ட எது கொடுத்தாலும் அது ஒழுங்காகவே செய்யாது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே புலி என்ன சொல்லிச்சான், அப்படியா அப்படின்னு கேட்டுச்சான். அது மட்டும் இல்லை அரசே, முயல், ஆமை இது ரெண்டுமே எதுக்குமே பயன்படாது, அவங்கக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்பவுமே மொல்லமாக போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, முயல் குடுகுடுன்னு எல்லாரையும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். இங்கே பாருங்கள் செல்லக்குட்டீஸ், எப்பவுமே நம்ம யாரையுமே குறை சொல்லவே கூடாது. நம்மளுக்கு அதை காட்டிலும் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் கோல் மூட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. மிஸ் இங்கே பாருங்க மிஸ், அதை இவன் எடுத்துட்டான், இதை எடுத்துட்டான், வீட்டில் அண்ணன் தம்பி கூட நம்ம எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இந்த கரடி மாதிரி நம்ம கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கக்கூடாது. ஓகேவா? அதை கரெக்டாக புலி தெரிஞ்சுக்கிச்சு. அடடா, இந்த கரடி தப்பு தப்பாக எல்லாரையும் பற்றியும் சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கரடியாரே வாயை கொஞ்சம் மூடுங்க, ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால சமையலுக்கு எப்பவுமே பொறுமை தேவைப்படும், அது சமையல் வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் முயல் அதிவேகமாக குடுகுடுன்னு ஓடி சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் கடகடன் கொண்டு கொடுத்துட்டோம், அந்த வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிச்சான். அது மட்டும் இல்லாமல் கழுதையை பற்றியும் தப்பாக சொல்லிச்சு இல்லையா, அந்த கழுதை பகைவர்கள் யாராச்சும், விரோதிங்க யாராச்சும் நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா
கழுதை எப்பவுமே என்ன பண்ணும், சத்தமாக கத்தும் இல்லையா, அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சத்தமாக கத்தும். அப்போ அந்த மாதிரி சத்தமாக கத்தி எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணட்டும், அந்த வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புலி ராஜா வந்து சொல்லிச்சான். அப்போதான் கரடிக்கு தெரிச்சா, அடடா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எல்லாருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும், அந்த திறமைய வந்து நம்ம போற்றி அவங்கள இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படின்றத கரடி வந்து தெரிஞ்சுக்கிச்சான். நம்ம தப்பு செய்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் தப்பு செஞ்சவங்களாவே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம நல்ல பசங்களா நம்ம வந்து மாறணும் இல்லையா. கரடியும் அதே மாதிரி தான் நல்ல பசங்களா மாறிடுச்சான். மாறிட்டு உடனே சொல்லிச்சான், ஆமா ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் இனிமேட்டு அந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சுதான். சில குட்டீஸ் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த கதை மூலயமா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கும், திறமைகள் நிறைய திறமைகள் இருக்கும் அவங்கக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் யார் பற்றியும் கோல் மூட்டக்கூடாது, குறை கூறக்கூடாது. ஓகேவா சில குட்டீஸ், இந்த பாடத்தை நல்லா படிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதற்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஓகே சில குட்டீஸ், பாய்.